இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திரு அவை அரசியான புனித அன்னை மரியாளை நினைவு கூறுகிறது. அன்னை மரியாளுடைய பெயர் இன்றைய நற்செய்தியில் மிக தெளிவாக அடிக்கோடிட்டு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலும் ஒரு குழந்தை நமக்காக பிறக்க இருக்கிறது என்ற ஒரு சொல் கையாளப்படுகின்ற பொழுது, அந்த குழந்தையினுடைய தாய் ஒருவர் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தையாக பிறந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு ஒரு தாய் வேண்டும். அதை தான் இந்த ஒரு குழந்தை யார் என்பதை பற்றிய தகவலையும் இன்றைய நற்செய்தி மிக தெளிவாக அன்னை மரியாளை பற்றிய ஒரு கருத்தியல் மிக தெளிவாக கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். மரியாள் என்ற ஒரு பெயருக்கு இறை பலம் என்பது பொருள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்னை மரியாள் என்றால் இறை பலம் என்று சொல்வார்கள். இந்த இறை பலம் என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாளை 3 காலங்களில் நாம் சொல்லலாம். இயேசு பிறப்பதற்கு முன்பாக யார் வந்து பார்க்குறா? கபிரியேல் வானதூதர் சந்திக்கிறார். இயேசுவோடு வாழ்ந்த அன்னை மரியாளுடைய வாழ்க்கை, இயேசு வாழ்ந்த பிறகு அன்னை மரியாள் திருத்தூதர் யோவானோடு வாழ்ந்த வாழ்க்கை, அவர் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை. அப்படின்னா அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர் தூய ஆவியால் கருத்தரிக்கக்கூடிய அந்த தாய், அவருடைய வாழ்க்கை முறை, பிறகு இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நல்ல தாயாக இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, திருச்சபையினுடைய தாயாக பெந்தகோஸ்து பெருவிழாவில் தூய ஆவியை பெற்றுக்கொண்டது. இயேசு பிறப்பதற்கும் தூய ஆவியை பெற்றுக்கொள்கிறார். தூய ஆவியை பெந்தகோஸ்து பெருவிழாவிலும் அன்னை மரியாள் பெற்றுக்கொள்கிறார். அப்படின்னா அளவுக்கு அதிகமான அருளையும் ஆசிரையும் பெற்ற ஒரு நபர் விவிலியத்தில் என்று பார்த்தோம் என்றால் அன்னை மரியாளுக்கு நிகர் அன்னை மரியாள் மட்டும்தான். இதை தான் யோவான் நற்செய்தியாளர் மிக தெளிவாக சொல்லக்கூடியது. அப்படின்னா அன்னை மரியாளுடைய உருவத்தை ஒரு உருவகமாக சொல்லுவார். 12 விண்மீன்களை முடி என சூடியவர் அந்த அன்னை மரியாள். நிலவின் மீது நிற்கக்கூடியவர் அவர் யார் என்ற ஒரு கேள்விக்கணையும் தொடுப்பார். அப்போ 12 குலங்களினுடைய ஒவ்வொரு திருத்துதர்களுக்கும் ஒரு குலத்தினுடைய நீதிபதியாக கடவுள் அமர்த்துகிறார் என்றால் அன்னை மரியாள் அதற்கு மேலே ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ அந்த அன்னை மரியாள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கதிரவனை ஆடையாக வைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அவருடைய கையில் செங்கோல் இருந்தது என்ற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. அப்படின்னா அரசியானவர்களுக்கு மட்டுமே அந்த கோலானது கொடுக்கப்படுகிறது. அரசியான அன்னை மரியாளை நான் 3 விதங்களில் நான் பார்க்கிறேன். ஒன்று, இடவாகு பெயர் என்று சொல்வார்கள். இடத்தை மையப்படுத்தி அன்னை மரியாளுக்கு பெயர்கள் உண்டு. எடுத்துக்காட்டு ஃபாத்திமா அன்னை என்று சொல்வார்கள். இடத்தை மையப்படுத்தி ஃபாத்திமா என்ற பெயர் ஒரு பெண்ணினுடைய பெயர், இஸ்லாமிய பெண்ணினுடைய பெயர். ஏன்னா ஃபாத்திமாவுக்கு போனால் அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். ஒரு அரசன் தன்னுடைய மனைவிக்கு அந்த இடத்தை மையமாக வச்சு அந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெயர் சுட்டினார். அந்த ஃபாத்திமா தான் அன்னை மரியாள் அந்த சிறுவர்களுக்கு, அந்த சிறுமியர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். லுசியா பிரான்சிஸ்கோ ஜென்சியந்தா. அப்போ அந்த இடத்துல காட்சி கொடுத்ததுனால் ஃபாத்திமா அன்னை என்று அன்போடு இன்றைக்கு வரைக்கும் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். லூர்தில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார். லூர்து அன்னை என்று சொல்லுகிறோம். பெர்னதத்துக்கு பல முறை காட்சி கொடுத்து அன்னை மரியாள் பேசியிருக்கிறார். பல செய்திகளை பெர்னதத் மூலமாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் பிரான்ஸ் நாட்டில் போனோம்னா அன்னை மரியாளை நாம் இன்றைக்கு பார்க்க முடியும் லூர்து அன்னை என்று சொல்கிறோம். நமக்கு நாகமங்கலத்தில் கோயில் இருக்குது, லூர்து அன்னையினுடைய ஆலயம் இருக்கிறது. பல இடங்களில் லூர்து அன்னையின் ஆலயங்கள் உண்டு. அப்போ இடவாகுபெயர் என்று சொல்வார்கள். அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடங்கள் பல உண்டு. கோதலுப்பேல, நம்முடைய வேளாங்கண்ணி அன்னையில் வேலை அன்னை என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட இடத்தை மையப்படுத்தி அன்னைக்கு ஒரு அழகான பெயர் உண்டு. இந்த அன்னையானவர் காட்சி பார்த்தவர்கள், லுசியாவுடைய உடம்பு அழியாமல் இருக்குது, பெர்னதத்தினுடைய உடம்பு அழியாமல் இருக்குது. அப்படின்னா என்ன? ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய இன்னொரு மனிதர் புனிதராகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்றால் அவருடைய பலம் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். இரண்டாவது, பொருள் ஆகு பெயர்.
என்ன பொருள் அப்படின்னா, அன்னை மரியாள் கொடுத்த 2 மிக முக்கியமான பொருட்கள் உண்டு. ஒன்று திரு ஜெபமாலை. ஏன் இதை திரு என்று சொல்லுகிறேன் என்றால், அதற்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கிறது. இந்த ஜெபமாலையை திரு ஜெபமாலை என்று சொல்கிறோம். ஏன்னா இது மீட்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. 2ஆம் அருள் சின்னப்பர். எப்போ எழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திரு ஜெபமாலையை சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. இந்த ஒரு நபர் 2ஆம் அருள் சின்னப்பர் திருத்தந்தை, அவருடைய உடம்பு அழியல. 2ஆம் சின்னப்பருடைய திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பருடைய உடலும் அழியவில்லை என்றால், அந்த ஜெபமாலை எடுத்த ஒரு நபருடைய கரம் எவ்வளவு புனிதமாக இருக்கிறது. அதைவிட ஜெபமாலை கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு அதை சொல்லக்கூடிய ஒரு நபர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 2ஆவதாக பார்த்தோம்னா உத்திரிய என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் சைமன் ஸ்டாக்குக்கு உத்திரியத்தை கொடுக்கிறார். இந்த உத்திரியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சபை உருவாகுகிறது என்றால் கார்மல் சபை. இந்த கார்மல் சபை தான் சைமன் ஸ்டாக்குக்கு அன்னை மரியாள் காட்சி மூலமாக உத்திரியத்தை கொடுக்கிறார். இங்கிலாந்தில் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இந்த உத்திரியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கார்மல் மலையிலிருந்து கீழே வந்த துறவியர்கள். அந்த ஜெபமாலையை, அதாவது உத்திரியத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அந்த உத்திரிய அன்னை, கார்மல் அன்னை, உத்திரிய அன்னை, இந்த 2 பேருக்கும் பொருள் அர்த்தம் ஒன்றுதான். இடத்தை மையப்படுத்தி அல்லது பொருளை மையப்படுத்தி ஒரே பெயர் கார்மல் சபை என்று சொல்கிறார்கள். இந்த கார்மல் சபையில் தான் பல துறவியர்கள் உண்டு. புதுப்பிக்கப்படுகின்ற கார்மல் சபையில் த்ரேஸ் ஆஃப் ஆவிலா, செயின்ட் ஜான் ஆஃப் த கிராஸ் புதுப்பிக்கிறாங்க. இந்த சபையில் தான் நம்முடைய புனிதையும் மலர்ந்திருக்கிறார், நம்முடைய குழந்தை திரேசம்மாள். இந்த சபையில்தான் தன்னுடைய 24 வருடங்களில் 7 கடைசி ஆண்டுகள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. குறிப்பாக 7 சொல்ல முடியாது, 9 ஆண்டுகள் சொல்லலாம். ஏன்னா 15 வயதில் சென்றவர் 24 வயது வரைக்கும் அந்த கார்மல் மடத்தில் துறவியா, தொடக்க கால புதுமுக துறவியாக, பிறகு அந்த வார்த்தைப்பாடை கொடுத்து, பிறகு சபையில் மிக முக்கியமான ஒரு பணியை ஏற்று பணி செய்திருக்கிறார். அப்போ இந்த ஒரு இடத்தை, பொருளை நாம் மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது உத்திரியத்தை நம்ம எந்த அளவிற்கு அன்னை மரியாளிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது. தன்மை ஆகு பெயர் என்று சொல்வார்கள். தன்மைனா என்னங்க? ஒருவருடைய கேரக்டர். என்ன கேரக்டர்? வியாகுல அன்னை என்று சொல்வான். அவருடைய தன்மை, இயேசுவை தன்னுடைய மடியில் கிடத்தி இருக்கக்கூடியதை யோவான் நற்செய்தியாளர் மிக தெளிவாக சொல்வார். என்ன அப்படின்னா, இயேசு இறந்த பிறகு அவருடைய உடலானது அன்னை மரியாளுடைய மடியில் கிடத்தப்படுகிறது. கிடத்தப்படக்கூடிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தோடு அவர் கிடத்தப்படுகிறார். அன்னை மரியாள் அதை தாங்கி இருக்கிறார். அது வியாகுலம் என்று சொல்லுவோம். 7 வியாகுலங்கள். அன்னை மரியாளுக்கு ஒவ்வொரு விதமான வியாகுலங்களில் இந்த ஒரு வியாகுலமும் மிக சிறந்த ஒரு வியாகுலமாக கருதப்படுகிறது. அப்போ அந்த தன்மை என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த ஒரு தன்மை. அதே போல் யோவான் நற்செய்தியாளர் அன்னை மரியாளை எப்படி பார்க்குறாருன்னா அரசியாக பார்க்கிறார். இந்த உலகம் முடிந்த பிறகு அன்னை மரியாள் அரசரோடு, அதாவது இயேசு கிறிஸ்து என்ற அரசரோடு அரசியாக இந்த உலகிற்கு வருவார். அரசியாக வரக்கூடிய அந்த அன்னை மரியாள் நிச்சயமாக நமக்காக பரிந்து பேசுவார், நமக்காக நம்முடைய வாழ்வின் நலனுக்காக இருப்பார் என்பதை தான் சுட்டி காட்டக்கூடியது தன்மை ஆகு பெயர் என்று பார்க்கின்ற பொழுது ஆரோக்கிய அன்னை என்று பார்க்கிறோம். அந்த அடையாளத்தை அப்படியே பார்த்தோம்னா ஆரோக்கிய அன்னையினுடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது இந்த செய்தியானது சரியாக பொருந்தி இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் அரசி என்று சொல்லக்கூடிய இந்த செய்திக்குள் நாம் நுழைகின்ற பொழுது அன்னை மரியாள் எப்படிங்க அரசியாக இருக்க முடியும், இதற்கெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்னை மரியாள் இயேசுனுடைய தாய் என்பதை யாருமே இதுவரைக்கும் மறைத்து பேசவில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் பாவம் நுழைகின்ற பொழுது தந்தையாகிய கடவுள் ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறார். இந்த திட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா அந்த குழந்தை. அதுதான் மெயின் கதாபாத்திரம். ஒரு குழந்தை வரும். அப்போ அந்த குழந்தை சொல்லும் பொழுது உன்னுடைய தலையை ஒருவர் நசுக்குவார் பார்த்தீங்களா, அந்த தலையை நசுக்கக்கூடியவர் ஆணாக இருக்க முடியாது, ஒரு பெண்ணாகத்தான் இருக்க முடியும். அப்போ அந்த பெண்ணினுடைய பெயரானது கொடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த பெண் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை கடவுள் யாவே எலோஹிம் என்று அழைக்கப்படக்கூடியவர் நிர்ணயிக்கிறார். அப்போ தொடக்க நூல் தொடக்கத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம்
இறுதி விவிலியத்தினுடைய கடைசி புத்தகமாக இருக்கக்கூடிய திருவெளிப்பாட்டிலும் அந்த பெண் எந்த பெயர் இல்லையோ அந்த பெயரோடு, எந்த தன்மை இல்லையோ அந்த தன்மையோடு, எந்த இடம் இல்லையோ அந்த இடத்தோடு தெளிவுபடுத்த எடுத்து கூறப்படுவதை நாம் பார்க்கிறோம். இங்கு தூய ஆவியால் எழுதப்படக்கூடியது இங்கும் தூய ஆவியால் எழுதப்படுகிறது. இங்கு தந்தையால் சொல்லப்படக்கூடிய செய்தி இங்கு இயேசுவுடைய திருத்துதர், அன்பான திருத்துதர் யோவானால் எழுதப்படக்கூடிய நற்செய்தி. இங்கு தூய ஆவி இருந்தால் நிச்சயமாக இங்கும் தூய ஆவிதான் தூண்டுதலோடு எழுதப்படக்கூடிய செய்தி. அப்ப எல்லாத்தையுமே தொகுத்து பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டினுடைய இறுதி முடிந்து புதிய ஏற்பாடு தொடங்குகின்ற பொழுது இன்றைக்கு வரக்கூடிய செய்தியை தான் நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் எப்படிப்பட்டவர்? தூய ஆவியால் கருத்தரிக்கப்படக்கூடியவர். இவருடைய அம்மா அப்பா யாரு? சுவக்கின் அன்னம்மாள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கடவுள் அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லக்கூடிய செய்தி மாசு மறுவற்றவர். எப்படி அப்படின்னா, அன்னை மரியாள் நாமே அமல உற்பவம் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாசு, தீமைகள், பாவம் இல்லாத ஒரு பிறப்பை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் திருச்சபை இன்றை வரைக்கும் கையில் எடுத்து சொல்கிறது. அது உண்மை. அன்னை மரியாளுடைய கல்லறையும் இல்லை, அவர் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாளுக்கு எத்தகைய ஒரு முக்கியத்துவத்தை திரு அவை கொடுத்திருக்கிறது. இயேசுடைய பணியினுடைய தொடக்கத்தில் கூட அந்த ஒரு திருமண வீட்டில் பரிந்து பேசக்கூடியவர் ஒரு தாய் அன்னை மரியாள் இருக்கக்கூடியதையும், இயேசுனுடைய கல்வாரி நிகழ்வு இறையாட்சியினுடைய இறுதி கட்டம் தொடக்கம் எங்கு தொடங்குகிறது என்றால் அந்த ஒரு கானா ஒரு திருமணம் எங்கு நிறைவடைகிறது என்றால் கல்வாரியில் நிறைவடைகிறது. இங்கும் உணவு அங்கும் உணவு, இங்கு ரசம் அங்கும் ரசம். அப்ப கடவுளுடைய அந்த கம்பேக்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, நிறைவு, அதை தொடக்கத்திலும் அன்னை மரியாள் இருக்கிறார். இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்கின்ற பொழுதும் அந்த இடத்துல அன்னை மரியாள் இருக்கிறார் என்றால் இயேசுவோடு பயணம் செய்வதில் அன்னை மரியாளுக்கு ஒரு மிக தெளிவான ஒரு இடம் இருக்கிறது என்பதை நாம் உணரக்கூடிய ஒரு தருணம் இது. இந்த சூழல்ல புனிதர்கள் பலருடைய வாழ்க்கையில் அன்னை மரியாளுடைய இடம் எங்க அப்படின்னா மையம். பலருடைய வாழ்க்கையில் மையமாக இருக்கிறார். அந்தோனியாருக்கும் மாதாவை பிடிக்கும், தந்தை பியோவுக்கும் மாதாவை பிடிக்கும், அசிசியாருக்கும் மாதா பிடிக்கும், கிளாரம்மாக்கும் மாதா பிடிக்கும், குழந்தை திரேசம்மாக்கும் மாதாவை பிடிக்கும். உலகத்தில் எல்லா புனிதர்களுக்கும் மாதாவை பிடிக்கும். நற்கருணை ஆண்டவர் இயேசுவை பிடித்த அடுத்த வார்த்தை அன்னை மரியாளை எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அவர் காட்சி கொடுத்ததுனால் காரணம் அல்ல, காட்சியெல்லாம் பிறகுதான் வந்தது. நம்முடைய தந்தை பியோ இருக்கும் பொழுது காட்சிகள் உண்டு, ஆனால் அதற்கு முன்பாக அசிசியா இருக்கும் பொழுதெல்லாம் எந்த காட்சியும் இல்லை, அந்தோனியார் இருக்கும்போது எந்த காட்சியும் கிடையாது. இதெல்லாமே பிறகு வந்த வரலாறு. ஃபாத்திமாவில் காட்சி கொடுத்ததும், லூர்தில் காட்சி கொடுத்ததும், வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்ததும், கொதலுப்பையில் காட்சி கொடுத்ததும் பிறகு வந்த நிகழ்ச்சிகள். ஆனாலும் அந்த புனிதர்கள் எல்லாமே அன்னை மரியாளுக்கு ஒரு இடத்தை வச்சிருக்காங்க. அப்படின்னா தெய்வீகமான ஒரு தாய், அந்த தாய்க்கு ஒரு இடம் இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாய் எண்ணற்ற புதுமைகளை இன்றைக்கு திருத்தலங்களிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த திருத்தலங்களிலிருந்து செய்து கொண்டிருக்கக்கூடியதற்கு நமக்கு எண்ணற்ற புதுமைகளுடைய வரலாறு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நிறைய வரலாறு நம்ம படித்தோம்னா நமக்கு தெரியும். ஆனால் அந்த வரலாற்றை நாம் உள்வாங்கி கூட பலர் இன்றைக்கு நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நம்ம மாதிரி முட்டாள் யாரும் இருக்க முடியாது. வரலாற்றில் எவ்வளவு நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இத்தகைய பதிவுகள் எல்லாம் கட்டுக்கதை அல்ல, ஒரு காவியமும் கிடையாது, ராமாயண மகாபாரத மாதிரி. இது வரலாற்று நிகழ்வு, நடந்ததாகவே எழுதப்பட்டிருக்கிறது. அது நிஜம், உண்மை. இன்றைக்கு நிஜம் உண்மை கூட போலியான ஒரு சூழலில் சென்று கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அன்னை மரியாளுடைய இந்த அரசி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி பலருக்கு நெருடலாக இருந்தாலும் நிச்சயமாக அதுதான் உண்மையாக இருக்கிறது. ஏன்னா வரலாற்றில் கடைசி புத்தகமாக இருக்கக்கூடிய திருவெளிப்பாடு அன்னை மரியாளை அரசியாக உலகிற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அன்னை மரியாள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை நமக்கு சிந்திக்க ஒரு மிக சிறந்த தருணம் இது. திருச்சபை இன்றைக்கு நாளை ஒதுக்கி அன்னை மரியாள் அரசி என்ற ஒரு பெயரை சுட்டி இன்றைக்கு வழிபாடு முழுசுமே அந்த ஒரு செய்தியை முதல் வாசகமாகவும் இரண்டாவது வாசகமாகவும் தொகுத்து கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக திரு அவை சாதாரண முட்டாள்களின் கூட்டம் அல்ல. இது கடவுளுடைய
பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திருத்தந்தை, அவர்களை அவர்களால் வழி நடத்தப்படக்கூடிய கர்தினால்மார்கள், அவர்கள் பின் தொடர்ந்து வரக்கூடிய ஆயர்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் எல்லாமே கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றார் போல அமைவதற்கு இது ஒரு சாத்தியக்கூறாக இருக்கக்கூடியது நாம் பார்க்கிறோம். நமக்கு வழிகாட்டிகள் இவர்களெல்லாம். ஏன்னா திரு அவையில் பல புனிதர்களுடைய லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அவர்கள் எல்லாருமே அன்னை மரியாளுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்காங்க. அந்த ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் அன்னை மரியாள் அரசி என்று சொல்லப்படக்கூடிய செய்தியானது கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு அத்தகைய அரசி என்ற அன்னை மரியாள் நம்முடைய வாழ்க்கையில் எங்கு இருக்கிறார்? அவருடைய இடம் நம்முடைய உள்ளத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது? அவர் நம்மை வழி நடத்துகிறாரா இல்லையா? அந்தோனியார் 9 வயசில் தன்னுடைய கற்பை அன்னை மரியாளுக்கு கொடுத்துருக்கிறார். குழந்தை திரேசம்மா 12 வயசில் தன்னுடைய கற்பை கொடுத்துருக்காங்க. 5 வயசில் கொடுத்தவங்க யார் அப்படின்னா தந்தை பியோ. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே இந்த அளவுக்கு அன்னை மரியாள் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம், தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படின்னா அந்த ஒரு தாய் இன்றைக்கு நம்முடைய புனிதை வழியாக என்ன சொல்ல இருக்கிறார்? குழந்தை திரேசம்மாக்கும் கார்மல் மாதாவை ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா மாதா என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பல பேர் உண்டு. அத்தகைய மாதா என்றால் மரியாள், மிரியம், இறைபலம். இந்த இறைபலத்தை நம்முடைய பலமாக கொண்டு தொடர்ந்து பயணிக்க முடிவெடுத்து இந்த கல்வாரி பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.